இன்னைக்குடைய செய்தியுடைய தலைப்பு யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். யுத்தம் கர்த்தருடையது. நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் காலையில், மதியம், சாயந்தரம் நம்ம வேறு விதங்களான யுத்தங்களை நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான யுத்தம். காலையில் எந்திரிக்கும் போதே நம்ம அதை ஆரம்பிச்சிருவோம். ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நாளும் நம்ம அநேக யுத்தங்களை நம்ம கிராஸ் பண்ணி வரோம். அதன் மூலமாக நம்ம பிரயாணிக்கிறோம். அந்த யுத்தங்கள் சில நேரம் நம்மளை உருவாக்கும், அநேக நேரம் நம்மளை உருவாக்கும். சில நேரம் அந்த யுத்தங்கள் நம்மளை என்ன பண்ணுது, உடைக்குது. சில நேரம் அந்த யுத்தங்கள் நம்மளுக்கு ஏமாற்றங்களை தருது. சில நேரம் யுத்தங்களில் நம்ம தோல்வி அடைகிறோம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு பேசுகிற விஷயம் என்னன்னா, யுத்தம் என்னுடையது, யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். அப்போ யுத்தம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிற நீங்கள் எல்லாருமே நான் ஒரு ராணின்னு வச்சுக்கோங்க, சரியா? வச்சுக்கலாம். நான் இப்போ ஒரு ராணி. என்னுடைய படை தான் நீங்கள் எல்லாரும், சரியா? இப்போது இந்த ராணி இல்லை இந்த ராஜா என்ன நோக்கத்தோடு ஒரு யுத்தத்துக்கு போகிறாங்கன்னு இருக்குது, சரியா? யுத்தம் ரெண்டு சைடு இருக்கும் ஒரு யுத்தத்தில். ஒரு பக்கம் ஒரு ராஜ்யம் இருக்கும், இன்னொரு பக்கம் இன்னொரு ராஜ்யம் இருக்குது. இப்போல்லாம் கொஞ்ச நாள் யுத்தம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ கடைசி காலங்கள் நம்ம வர வர யுத்தங்கள் என்ன ஆகுது, அதிகரிக்குது. வருஷ காலமாக யுத்தங்கள் போயிட்டுருக்கு. இஸ்ரேல், காசா, யுக்ரைன், ரஷ்யா அப்படி நம்ம பார்த்தோன்னா அநேக யுத்தங்கள் நடந்துட்டுருக்கு. அப்போ என்ன இருக்குது, ஒரு பக்கம் ஒரு தேசம் இருக்குது, இன்னொரு பக்கம் இன்னொரு தேசம் இருக்குது. ஆனால் அந்த தேசத்துடைய தலைவரோ அந்த ராஜ்யத்துடைய ராஜாவோ அவங்க எந்த நோக்கத்தோடு அந்த யுத்தத்தை செய்கிறாங்கன்றது தான் முக்கியம். அப்போது பார்த்தோன்னா 2 ராஜ்யங்கள், 2 தேசங்கள் இருக்கும். ஒரு பக்கம் ஒரு நல்ல விஷயத்துக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, யுத்தம் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் அந்த நல்ல விஷயம் நடக்காதபடி அதை அழித்து போடுறதுக்கு, தடுக்கிறதுக்கு இன்னொரு பக்கம் ஒரு ராஜ்யம் சண்டை போடும். ஒரு ராஜ்யம் இப்போ நம்ம பார்த்தோன்னா தன்னுடைய தேசத்தை பாதுகாத்து கொள்றதுக்கு, தன்னுடைய ஜனங்களை பாதுகாத்து கொள்கிறதுக்கு, தன்னுடைய மதில்களை பாதுகாத்து கொள்றதுக்கு ஒரு தேசம் என்ன பண்ணும், யுத்தம் பண்ணும். அது நல்ல நோக்கத்தோடு பண்ணுறாங்க. அந்த ராஜா என்னுடைய உயிர் போனாலும் நான் என்னோடய தேசத்தை என்ன பண்ணுவேன், நான் காப்பாற்றுவேன், சிறு பிள்ளைகளை காப்பாற்றுவேன், என்னை நம்பி இருக்கிற ஜனங்களை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எப்படியாவது அந்த மதில்களெல்லாம் அழித்து எப்படியாவது அந்த ஜனங்களெல்லாம் நம்ம அடிமைகளாக எடுத்துக்கணும், அவங்களுடைய சொத்து, அவங்களுடைய சேகரித்து வச்ச எல்லா காரியங்களும் நம்ம எடுத்துக்கணும்னு இன்னொரு பக்கம் என்ன பண்ணும், யுத்தம் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு யுத்தத்தை நம்ம பைபிள்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் திருப்பி கொள்ளலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45 வசனத்துலேருந்து 47வது வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். ஆமென். ஆமென். இந்த இடத்துல என்ன பார்க்குறோம், நம்ம தாவீது யாருக்கு எதிராக போருக்கு போகிறாரு, பெலிஸ்தருக்கு எதிராக போகிறாரு. பெலிஸ்தரில் ஒரு ஆளுக்கு எதிராக போகிறாரு, கோலியாத்துக்கு எதிராக போகிறார். அப்போ இதில் பார்க்குறோம் தாவீதுடைய நோக்கம் என்ன, இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது அந்த பெலிஸ்தியர்கள்ட்ட இருந்து நம்ம என்ன பண்ணணும், மீட்டு கொள்ளணும், பாதுகாக்கணும், அவங்கள அடிமையாக அங்கே போக விட்டுறக்கூடாது அப்படின்னு தான் தாவீதுடைய நோக்கம். ஆனால் கோலியாத்துடைய நோக்கம் என்ன, இவங்களை எல்லாரையும் அழித்து அவங்களுக்கு ஒரு மானம் மரியாதைன்றத ஒன்று இல்லாதபடி அவங்கள அடிமைகளாக்கி இஸ்ரவேலை நாசமாக்கிடணும், இஸ்ரவேலை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணுன்றது தான் கோலியாத்தோட இது. இப்படி தான் நம்ம வாழ்க்கையோட யுத்தத்தையும் நம்ம பார்க்கும்போது ஒரு பக்கம் நல்ல சைடு, ஒரு பக்கம்
தீமையான சைடு. நம்ம எந்த பக்கம் இருக்கோம்? நீங்கள் சொல்லுங்களேன். நம்ம எந்த பக்கம் இருக்கோம்? சரி, நீங்கள் எந்த பக்கம் இருக்கீங்க? உங்களுக்கே நம்ம எந்த பக்கம் இருக்கோம்? எந்த பக்கம் இருக்கலாம்? யுத்தம் வருது, டெய்லி போராட்டம் அப்படின்னு சொல்கிறோம்ல, டெய்லி போராட்டம்ன்றோம். அந்த போராட்டத்துடைய எந்த பக்கம் நம்ம இருக்கிறோம்? நான் விசுவாசிக்கிறேன் நம்ம எல்லாரும் நல்ல நோக்கத்துக்காக யுத்தம் செய்கிற சைடில் தான் நம்ம எல்லாரும் இருக்கோம். ஆமேன். ஆனால் நமக்கு எதிராக போராடுகிற ஒரு தீமையான பக்கம் இருக்கா? நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக வாழணும், உண்மையாக வாழணும், உத்தமமாக வாழணும், கரெக்டாக இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம நல்ல ஒரு நோக்கத்தோடு நம்ம வாழ்க்கை என்ன பண்ணுறோம்? போராடுறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம போராடுறோம். ஆனால் அது நடக்காதபடி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம செய்யணும், நம்மளுடைய சமாதானம் சீர்குலைக்கப்படணும், நம்மளுக்கு நிம்மதி இருக்கக்கூடாது, நம்ம குடும்பம் கட்டப்படக்கூடாது, நம்ம தேவைகள் சந்திக்கப்படக்கூடாது, நம்மளுடைய சந்ததி அடுத்து வளரக்கூடாது, கர்த்தருடைய நாமம் நம்ம மேலே இருக்கக்கூடாதுன்னு ஒரு தீமையான பக்கம் நம்மளுக்கு எதிராக போராடுது. ஒவ்வொரு நாளும் போராடுது. என்ன இப்படி பயன்படுத்துறீங்க அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் இதுதான் உண்மை. நம்ம என்னைக்கெல்லாம் நம்ம ரைட்டான காரியத்துக்கு நம்ம நிற்கணும்னு நம்ம பிரயாசப்படுகிறோமோ அன்னைக்கெல்லாம் நம்மளுக்கு எதிராக ஒரு தீமையான ஒரு சக்தி நம்மளுக்கு எதிராக போராடும். அப்போது இதுதான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபேஸ் பண்ணுகிற யுத்தம். நம்ம பார்க்க போனோன்னா உலகத்தில் மோஸ்ட்லி அதிகபட்ச நேரம் தீமையான சைடு தான் வெற்றி பெறும். யோசிச்சு பாருங்கள். அது நம்ம தேசமாக இருக்கட்டும் இல்லை வேறு எங்கேயா இருக்கட்டும், அதிகபட்ச நேரம் தீமையான சைடு, தீமைக்குன்னு போராடுகிற சைடு என்ன பண்ணுது? வெற்றி பெற்றுது. நன்மைக்காக சரியான காரியம், நம்ம தேசத்துடைய மக்களுடைய உரிமைக்காக சண்டை போடுற அநேக நேரத்தில் அந்த பக்கம் தோற்று போயிடுது. அநேக நேரம் அவங்க சத்தம் வெளியே கேட்கப்பட மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா இந்த தீமையான பக்கம் இருந்து யுத்தம் செய்கிறவங்க அநீதியான முறையில் அந்த வெற்றியை பெற்றுக்குவாங்க. அநீதியான முறையில் என்ன பண்ணுவாங்க? அந்த வெற்றியை அவங்க பெற்றுக்கொள்வாங்க. அதுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ நிறையா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இப்போ நிறையா கணக்கெடுப்புலாம் வருது. எப்படி ஓட்டு கணக்கு எடுத்திருக்காங்க? ஒரு வீட்டில் 340 பேர் இருந்திருக்காங்க, ஒரு பேர்லேயே 200 பேர் இருந்திருக்காங்க, நிறைய விஷயம் நடந்திருக்கு. அப்போது தீமையான சைடு எப்படி வெற்றி பெறுது அப்படின்னா அவங்களுடைய வெற்றியை அநீதியான முறையில் பெற்றுக்கொள்கிறாங்க. நன்மையான பக்கம் அந்த வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிடுது. ஏன்னா அவங்க அந்த அநீதியை சூஸ் பண்ண மாட்டாங்க. எனக்கு வெற்றி வந்தால் எனக்கு எப்படி வரணும்? சரியான முறையில், நேர்மையான முறையில் தான் எனக்கு அந்த வெற்றி வரணும். இல்லைன்னா எனக்கு அந்த வெற்றியே வேணான்றதுனால தான் அநேக நேரம் நன்மையான பக்கம் தோற்று போகிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஆனால் கர்த்தர் என்றைக்கும் நீதிமானோட கூட தான் இருக்கிறார். ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு பிடிச்ச விஷயம் உண்மை, கர்த்தர் வெறுக்கிற விஷயம் பொய், கர்த்தர் அருவருக்கிற விஷயம் அநீதி. ஆமேன், ஆமேன். ஸோ இதுதான் ஒரு யுத்தத்துக்கான உங்களுக்கு நான் ஒரு அவுட்லைன், ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு நான் சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, நான் இது உங்ககிட்ட கேட்குறேன். இது நம்ம 2 பேரும், 2 இல்லை 2ன்னு சொல்ல முடியாது, நானும் நீங்களும் நம்ம பேசி இந்த விஷயத்தை நம்ம மெடிடேட் பண்ண போகிறோம். மெடிடேட் என்ன சொல்லுவோம்? தியானிக்க போகிறோம். ஓகே. ஒவ்வொரு நாளும் நம்ம யுத்தங்களை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். அப்படின்னா என்னென்ன யுத்தங்களை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம்? எனக்கு நீங்கள் கொஞ்சம் உதாரணங்களை சொல்லுங்கள். யுத்தமே இல்லை போல யாருக்கும். ஃபோன், சூப்பர். ஃபோன் யூஸ் பண்ணுறது நம்ம டெய்லி போராடுகிற ஒரு யுத்தம் தான். டெய்லி நம்ம காலையில் என்ன நினைப்போம்? இன்றைக்கி நான் ஃபோனில் கம்மியான நேரம் நான் செலவிடணும், இல்லை இன்றைக்கி நான் ஃபோனில் இந்த விஷயத்தை நான் பார்க்கக்கூடாது, இல்லை இன்றைக்கி அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதுக்கு எதிராக தான் என்ன பண்ணோம்? போராட்டம் வரும். இன்றைக்கி நான் கோவப்படக்கூடாதுப்பா அப்படின்னு என்னைக்கு நம்ம நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் எங்கெங்கேயோ இருந்து வருவாங்க நம்மளுக்கு, நம்மளுடைய கோவத்தை மூட்டி விடுறதுக்குன்னே கடல் தாண்டி மலை தாண்டி கூட வருவாங்க. அப்போது
இந்த மாதிரி தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன், என்னென்ன விஷயங்களை நம்ம போராடுறோம் ஒவ்வொரு நாளும், எந்தெந்த விஷயங்களுக்கு எதிராக நம்ம யுத்தம் பண்ணுறோம்? நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறதுல. இது ஒவ்வொரு மனுஷனுக்கும் கண்டிப்பாக இந்த போராட்டம் இருக்கும். இருக்கா? கண்டிப்பாக இருக்கும். யாருமே நம்ம நான் 100% நான் கரெக்டு, நான் பரிசுத்தவான், நான் உலகத்தில் யார்கிட்டையுமே நான் பேச மாட்டேன், யாரு கூடயும் நான் கனெக்ஷன் வச்சுக்க மாட்டேன், அதனால நான் பரிசுத்தவான் நம்ம சொன்னாலும் நம்மளுடைய பரிசுத்தம் குலைச்சல் ஆகிறதுக்கு சத்ரு நம்மளுக்கு எதிராக என்ன பண்ணுவான்? யுத்தத்தை கொண்டு வருவான். பரிசுத்தம். அடுத்து உண்மையாக இருக்கிறது. வசனம் என்ன சொல்லுது? நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன். ஆண்டவருக்கு தெரியும் கொஞ்சத்தில் இருக்கிறது கூட கஷ்டம். அதனால தான் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்து எனக்கு காமி, அப்போ நான் என்ன பண்ணுறேன்? உடனே அநேகத்துக்கு நான் அதிகாரியாக வைக்கிறேன். உண்மையாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஒரு போராட்டம். நம்முடைய தேவைகள் எவ்வளோ பெரிய போராட்டம். அதை நான் இப்போ ஒருத்தவங்ககிட்ட நான் மைக் கொடுத்தேன்னா, உங்கள் தேவைகள் உங்களுக்கு எப்படி ஒரு யுத்தமாக காணப்படுது அப்படின்னா, நீங்கள் நம்ம புக் எழுதலாம், ஒருத்தவங்களுக்கும் நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு தேவை இருக்குது. தேவை இல்லாத ஒரு நாள் இல்லை. அந்த தேவையை மீறி நம்ம ஆண்டவரை நம்பி போகிறது வேறு விஷயம். ஆனால் காலையில் எந்திரிச்சதுலேருந்து பால் பேக்கெட் வாங்குறதுலேருந்து நைட்டு கொசுவருத்தி வைக்கிற வரைக்கும் தேவை இருக்குது. அது ஒரு யுத்தம். அடுத்து நம்மளுடைய உடல் சுகம். ஒன்று விட்டா ஒன்று. ஹாஸ்பிட்டல் தான் நம்மளுக்கு அடுத்த வீடு. அதுவும் வீட்டில் இப்போ நிறைய பேர்லாம் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5-6 பேர் இருக்கோன்னா, இந்த வைரல் ஃபீவர்னு வருது பாருங்க, வைரல் காய்ச்சல். ஒருத்தருக்கு அவங்கள பார்த்து கஞ்சி கொடுத்து எல்லாம் பண்ணி 3ஆவது நாள் என்ன பண்ணோம்? அடுத்த ஆளுக்கு வரும். 3ஆவது நாள் என்ன பண்ணோம்? அடுத்த ஆளுக்கு வரும். 4ஆவது நாள் கவனிக்கிற ஆளுக்கே வந்துடும். அவங்க படுத்துருவாங்க, மற்றவங்க என்ன பண்ணணும்? பார்க்கணும். எல்லாருக்கும் போய் ஊசி போடணும். இப்போ வர வைரல் காய்ச்சல்லாம் சும்மா இல்லை, அது வந்தவங்களுக்கும் உங்களுக்கு தெரியும். 3 வாரம் கிட்ட அதோடைய அந்த உடம்பு வலியாக இருக்கட்டும், இருமலாக இருக்கட்டும், அதை நம்மளை போட்டு வாட்டி வதக்கி எடுக்குது. அப்போ நம்மளுடைய சுகம் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டம். இந்த காலகட்டத்தில் என்னென்னமோ வியாதிகள் நம்மளுக்கு என்ன பண்ணுது? டாக்டர் என்னென்னமோ சொல்கிறாங்க, அந்த வியாதிக்கு பேர் வச்சிடறாங்க. ஆனால் அந்த வியாதி எப்படி வருதுன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அநேக வியாதிகளுக்கு இப்போ நாங்கள் மெடிக்கல் படிக்கும்போது எங்களுக்கு அந்த வியாதிகளை பற்றி படிக்கிறதுனே தனி ஒரு புக் இருக்கும். அந்த புக்கு ஃபுல்லாக டிசீஸ் பற்றி, அந்த டிசீஸ் எப்படி வருது, அந்த டிசீஸ்க்கு என்ன ட்ரீட்மெண்ட், அந்த டிசீஸ் நம்ம உடம்புல என்னென்ன சிம்டம்ஸ் காமிக்குதுன்னு ஒரு புக் இருக்கும். அதில் அநேக வியாதிகளுக்கு என்ன போட்டிருப்பாங்க? காஸ் அன்னோன். அப்படின்னா அதோடைய காரணம் இன்னும் கண்டுபிடிக்கல. அப்போ அது நம்மளுக்கு ஒரு பெரிய யுத்தம் நம்ம வாழ்க்கையில். அடுத்து சொல்ல போகிற ஒரு சூப்பரான ஒரு விஷயம், யுத்தம். என் குடும்பம் தான் எனக்கு யுத்தம்ப்பா. காலையில் எந்திரிச்சதுலேருந்து இந்த பிள்ளைங்களை திட்டி ஸ்கூலுக்கு கிளப்பி அதுங்களை அனுப்பிச்சு, அடுத்து சமைச்சு, அடுத்து துணி துவைச்சு, அடுத்து வேலைக்கு போய், இதில் பிள்ளைங்க எங்கேயாருந்து ஃபோன் பண்ணோம், அப்பா என்னை இங்கேருந்து இங்கே இறக்கி விடுங்க, என்னை அங்கேருந்து அங்கே கூப்பிட்டு போய் விடுங்க, என்னை இங்கேருந்து அங்கே பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அது பண்ணுங்க, இதுக்கு நடுவில் கொத்தமல்லி வாங்கிட்டு வாங்க, இதுக்கு நடுவில் கறி வாங்கிட்டு வாங்க. குடும்பமே என்னது? இதில் மட்டும் எனக்கு சத்தம் கேட்குது. இந்த பாயிண்டில் மட்டும் எனக்கு நல்லா சத்தம் கேட்டுச்சு. இப்படி உங்களுக்கு நான் சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம யுத்தம் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ சொல்லுங்கள், எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் யுத்தத்தை ஃபேஸ் பண்ணுறீங்க? கை பார்க்கணும், நான் கை பார்க்கணும். எல்லாரும் தூக்கிடுங்க. எல்லாருமே எல்லாருக்கும் யுத்தம் இருக்குது. ஆமென், ஆமென். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். அந்த யுத்தம் நீங்கள் தனியாக ஃபேஸ் பண்ண அவசியம் இல்லை. அந்த யுத்தத்தை நீங்கள் தனியாக போராட வேண்டிய அவசியம் இல்லை. அதை நீங்கள் உங்கள் கையில் எடுத்துக்கொள்ள அவசியம் இல்லை. அது என்னுடையது அப்படின்றார் ஆண்டவர். ஆமென், ஆமென். எப்படி தாவீது அன்னைக்கு கோலியாத்து முன்னாடி போய் நின்னாரோ, தாவீது சொல்கிறாரு யுத்தம் கர்த்தருடையது. கோலியாத், நீ நினச்சிட்டு இருக்க நீ எனக்கு எதிராக யுத்தம் பண்ணிட்டு வரேன்னு. ஆனால் இந்த யுத்தம் உன்னோடையது இல்லை, என்னுடையது இல்லை. இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். அவர் யுத்தம் பண்ணி என்னைக்காவது தோத்து போயிருக்காரா? என்னைக்காவது ஒரு நாள் சொல்லுங்க. ஆமென், ஆமென். அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.
ஆமென். இந்த யுத்தத்திலிருந்து கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்க விரும்புகிறார்? யுத்தம் கர்த்தருடையது அப்படின்னா இதிலிருந்து கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற காரியம் என்ன? ஃபஸ்ட்டு விஷயம், யுத்தத்தை அடையாளம் கண்டு கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஃபேஸ் பண்ணுகிற யுத்தம், ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறது, சந்திக்கிற, தேங்க்யூ, நம்ம ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற யுத்தத்தை ஃபஸ்ட்டு அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அடையாளம் கண்டு கொள்றதுனா, ஓகே இது குடும்பத்திலேருந்து வர யுத்தம், ஓகே இது நம்மளுக்கு உடல் ரீதியாக வருகிற யுத்தம், இது பரிசுத்தத்துக்காக வருகிற யுத்தம், அப்படி அடையாளம் கண்டு கொள்வதில்லை. அந்த யுத்தத்தை உங்களுக்கு எதிராக செய்கிறவங்க யாருன்னு கண்டு கொள்ளணும். என் சித்தி, என்னுடைய மாமா, அப்படி இல்லை. யாருன்னா நம்மளுக்கு எதிராக ஒருத்தவன் யுத்தத்தை கொண்டு வரான்ல, அவனை அடையாளம் கண்டு கொள்ளணும். ஆமென். அநேக நேரம் இங்கே தான் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். இந்த இடத்துல தான் நம்ம தவறு செஞ்சிடறோம். அநேக நேரம் நம்மளுக்கு எதிராக ஒரு பிரச்சனை வரும்போது உடனே அந்த பிரச்சனை கொண்டு வருகிற நபரை நோக்கி தான் நம்மளுடைய கசப்பு இருக்குது. அந்த பிரச்சனை நம்மளுக்கு எதிராக யார் மூலமாக வருதோ அவங்கள தான் நம்ம பகைச்சிக்கிறோம், அவங்களுக்கு தான் நம்ம தீமை செய்ய நினைக்கிறோம், அவங்கள தான் நம்ம எதிரியாக பார்க்குறோம், அந்த பேரை வச்சு தான் நம்ம சொல்கிறோம், இவங்க எனக்கு இந்த பிரச்சனை பண்ணாங்க, இந்த குடும்பம் எனக்கு இந்த பிரச்சனையை கொண்டு வந்துச்சு, இவங்க மூலமாக எனக்கு இந்த யுத்தம், இந்த சூழ்நிலையின் மூலமாக எனக்கு இந்த யுத்தம் வந்திருக்கு. ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுது? யுத்தம் எந்த பக்கத்துலேருந்து வருது, யார்கிட்டேருந்து வருதுன்றதை நம்ம சரியாக அடையாளம் கண்டு கொள்ளணும். அடையாளம் கண்டு கொள்றதுன்றது நம்ம தவறாக கூட பண்ணலாம். ஆனால் நம்ம சரியாக அடையாளம் கண்டு கொள்ளும் போது அந்த யுத்தத்தில் அடுத்து நம்மளை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறான்றதை நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வாசிக்கலாம் ஒரு வசனம், எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். சத்தம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்போ வேதம் நம்மளுக்கு அழகா சொல்லி கொடுக்குது, நம்மளுடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இதை முதலாவது நம்ம அடையாளம் கண்டு கொள்ளணும். நம்மளுக்கு வர எந்த போராட்டமும் ஒரு மாம்சத்திலிருந்து நம்மளுக்கு வரல, இரத்தத்திலிருந்து நம்மளுக்கு வரலை. அப்போ நமக்கு எதிராக யுத்தம் செய்கிறவர்கள் மனுஷன் அல்ல. ஆமென். ஆமென். உலக பிரகாரமாக இருக்கிறவங்க அதை அப்படி பார்ப்பாங்க, எனக்கு இவங்க துரோகம் செஞ்சுட்டாங்க, எனக்கு எதிராக இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஆனால் கர்த்தருக்குள்ளே இருக்கிற நம்ம, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எதிராக வருகிற போராட்டம் எங்கேருந்து வருதுன்னு நம்மளுக்கு வேதம் சொல்லி தருது. ஆமென். நமக்கு எதிராக போராடுகிறதுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு ஆண்டவர். வாசிக்கலாமா? துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். ஒரு ஆவில இல்ல, யுத்தம்னா எப்படி சேனையா தான் வருவான். ஆமென். ஐயோ அண்ணா நான் தனியா நிக்கிறேனே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு எந்த விஷயத்தை என்னால் யோசிக்க முடிஞ்சிச்சுன்னா, இப்போ ஒரு மிலிட்ரியில் இப்போ நம்ம போகிறோம் அப்படின்னா அதில் ரேங்க் இருக்கும் தெரியுமா? ரேங்க் தெரியுமா? ரேங்க்ஸ் இருக்கும். சின்ன சின்ன ரேங்க்ஸ்லேருந்து ஹையஸ்ட் ரேங்க் வரைக்கும் இருப்பாங்க. சத்ருவும் நம்மளுக்கு எதிராக வரும்போது இங்கே பாருங்கள் எத்தனை ரேங்க்கில் வரான் பாருங்கள். சின்ன சின்ன ரேங்க்லேருந்தும் வருவான், பெரிய பெரிய ரேங்க்லேருந்தும். நம்மளுக்கு எதிராக போராட்டம் வர்றது ஒரு பக்கமாக வராது, ஒரு விதமாக வராது. அவன் நம்மளுக்கு துரைத்தனங்களாக நம்மளுக்கு வருவான், அதிகாரங்களாக வருவான், அந்தகார லோகாதிபதிகளாக நம்மளுக்கு வருவான், வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனையாக கூட நம்மளுக்கு வருவான். அப்போது நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு எதிராக ஒரு போராட்டம், ஒரு யுத்தம்னு வரும்போது சத்ருவை அடையாளம் கண்டு கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம்.
நம்ம சரியாக அடையாளம் கண்டு கொள்ளலைன்னா அந்த யுத்தத்தை நம்ம தோற்று போயிடுவோம். இப்போது ஒரு 2 நாட்டுக்கு இடையே ஒரு யுத்தம் வருது அப்படின்னா இந்த நாட்டில் இருக்கவங்க அந்த நாட்டுடைய A to Z எல்லா விஷயங்களும் படித்து வச்சுருப்பாங்க. அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, எந்தெந்த விஷயத்தில் அவங்க தேறினவங்களாக இருக்கிறாங்க, எந்த விஷயத்தில் அவங்க வீக்காக இருக்காங்க, அந்த மக்கள் தொகை எப்படி, அந்த மக்களில் அதிகமாக என்ன ஆக்கியூபேஷன், என்ன வேலையில் அதிகமாக ஜனங்கள் இருக்காங்க, அங்கே வாலிபர்கள் எவ்வளோ இருக்கிறாங்க, அங்கே முதியோர்கள் எவ்வளோ இருக்காங்க, ரேஷியோ பார்ப்பாங்க. வாலிபர்கள் அதிகமாக இருந்தால் அந்த தேசம் பலமுள்ள தேசம்னு அர்த்தம். முதியோர்கள் அதிகமாக இருந்தால் அந்த தேசத்தை ஓரளவு என்ன பண்ணலாம், அட்டாக் பண்ணலாம். அவங்களோட மிசைல் நியூக்ளியர் வச்சுருக்காங்களா, இல்லை ரேடியோ ஆக்டிவ் வச்சுருக்காங்களா, இல்லை என்னென்ன ஏரோப்ளைன்ஸ், ஃபைட்டர் ஜெட்ஸ், என்ன எல்லாவற்றையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அடையாளம் கண்டு வச்சுருப்பாங்க. இவன் இந்த விதத்தில் வந்தால் இதை நம்ம எப்படி தாக்கணும், இவன் நீரா என்ன சொல்லுவாங்க, நேவி, கடல் வழியாக அவன் நம்மளை தாக்குனானா அதை நம்ம எப்படி தடுக்கணும், அவன் ஏர்வேஸ் வழியாக வானத்தின் மூலமாக அவன் நம்மளை வந்து தாக்குறானா அதை நம்ம எப்படி தடுக்கணும், இது எல்லாமே அடையாளம் கண்டு வச்சுருப்பாங்க. அவங்க சத்ருவை சரியாக அடையாளம் கண்டுட்டாதான் அவன் எப்படி தாக்குனாலும் என்ன பண்ண முடியும், அதற்கு எதிர்த்து நிற்க முடியும். நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக நம்ம சத்ரு யார் அப்படின்றத நம்மளுக்கு அடையாளம் கண்டு கொள்ள ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆமென். இதுக்கப்புறம் நம்மளுக்கு யுத்தங்களை ஃபேஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கணும். யுத்தம்னாலே கஷ்டம், அதில் என்ன ஈஸி, அதில் என்ன அப்படின்றீங்களா? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். பலன் கொண்டு திடமனதா இரு, தூங்காதே அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. பலன் கொண்டு திடமனதா இரு, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 1வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். எபேசியர் 1வது அதிகாரம் 20-21. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இன்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஆமென். ஆமென். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. இப்போ நம்ம படித்தோம்ல, ஆண்டவர் சொல்கிறாரு, இத்தனை ரேங்கில் சத்ரு உனக்கு எதிராக வந்தாலும் அதற்கெல்லாம் மேலே நான் தான் இருக்கேன். ஆமென். இயேசு என்கிற நாமம் எல்லா துரைத்தனங்களாக இருக்கட்டும், அது வானமண்டல ஆவிகளின் சேனைகளாக இருக்கட்டும், அது என்ன அசுத்த கிரியையாக இருக்கட்டும், ஆனால் நம்ம சேவிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், இதற்கு எல்லாவற்றிற்கும் மேலானவர். ஆமென். அந்த தேவன் நமக்கு சொல்கிறாரு, இந்த யுத்தம் என்னுடையது, இதை நீ தனியாக இந்த யுத்தத்தில் நீ போராடுறதுக்கு அவசியம் இல்லை. நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். நீ கஷ்டப்பட்டா நீ தோற்று தான் போவ. உன்னுடைய சுயத்தில் நீ முயற்சி செய்யும்போது நீ தோற்று தான் போவ. ஆனால் அந்த யுத்தத்தை நீ என் கையில் கொடுக்கும்போது உனக்காக நான் வெற்றியை தருவேன்றார் ஆண்டவர். ஆமென். ஆமென். எப்படிப்பட்ட ரேங்காக இருந்தாலும், எப்படிப்பட்ட விதவிதமான சத்ருவின் கிரியையாக இருந்தாலும் அவனுடைய நோக்கம் ஒன்று தான். நமக்கு எதிராக அவன் போராட்டம் கொண்டு வரும்போது, அவன் நம்மளுக்கு எதிராக யுத்தம் செய்யும் போது அவனுடைய நோக்கம் ஒன்று தான், இந்த கிறிஸ்தவன் நிற்கக்கூடாது. நிற்கக்கூடாதுன்னா இப்படி 2 காலில் நிற்கக்கூடாது. ஹீ ஷுட் நாட் ஸ்டாண்ட். அவன் விழுந்துடணும், அவன் அழிஞ்சிடணும். நின்னாதானே அவன் ஊழியம் செய்வான், நின்னாதானே அவன் கர்த்தருக்காக சாட்சியாக இருப்பான். ஒரு 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 ரொம்ப பிரபலமாக ஒரு நபரை பற்றி இப்போ எல்லா பக்கமும் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் பேர் அமெரிக்காவில் உள்ள ஒரு பெரிய ஒரு நபர். அவர் வயசில் ரொம்ப சின்னவர், 31 வயசு தான். அவர் பேர் சார்லி கர்க், அவருடைய பேர். இன்றைக்கி அவர் இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் நீங்கள் அவர் கடந்த 10 வருடம் அவர் செஞ்ச காரியங்கள், அவர் அச்சீவ் பண்ண காரியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதுக்கு ஒரு அளவே இல்லை. 14 வயசில் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷனை அவர் ஸ்டார்ட் பண்ணார்.
எத்தனை வயசில்? 14. எங்கெங்கெல்லாம் பொலிட்டிக்கோட ரேலி நடக்குதோ அங்கே போய் இவர் டொனேஷன் கேட்பாராம். இந்த மாதிரி நான் வந்து நம்ம தேசத்துடைய வாலிபர்களுக்காக நான் ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு 14 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் இந்த மாதிரி அவர் ஹெல்ப் கேட்டு அநேக லீடர்ஸை போய் மீட் பண்ணியிருந்திருக்காரு. அப்போ எல்லாருமே அவருக்குள்ளே இருக்கிற இந்த வேகத்தை பார்த்துருக்காங்க. இந்த பையன் சாதாரண பையன் இல்லை, இந்த பையன் ஏதோ ஒன்று பண்ண போகிறான் அப்படின்றது இன்றைக்கி அவர் இறந்துட்டப்புறம் அந்த லீடர்ஸ்லாம் சாட்சியாக சொல்கிறாங்க. அன்னைக்கு 18 வயசில் அவனை பார்க்கும் போதே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த பையன் சாதாரண பையன் இல்லைன்னு. 18 வயசில் அவன் அந்த ஆர்கனைசேஷன் அந்த காரியத்தை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அதிலிருந்து இப்போ அவருக்கு 31 வயசு. இது வரைக்கும் அவர் தேசத்தையே கலக்கிட்டார். ஒரு மனுஷன், ஒரு சின்ன பையன், அவங்க தேசத்தில் இருக்க வாலிபர்கள் சரியான பாதையில் நடக்கணும், அவங்க தேசத்துடைய அவங்க தேசத்துடைய சட்ட திட்டம் எல்லாம் பைபிளுக்கு ஆதாரமாக தான் எழுதப்பட்டிருக்கு. அது இந்த காலத்தில் போக போக வர லீடர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அதை அழிச்சிடுறாங்க, அதுக்கு எதிராக திட்டங்களை கொண்டு வராங்க. ஆனால் அந்த பையனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அதை எல்லாம் நான் திருப்பி கொண்டு வரணும், என்னுடைய தேசத்துடைய வாலிபர்கள் எல்லாம் திருப்பி இயேசுவை நோக்கி போகணும். இந்த ஓரினை சேர்க்கை, நான் ஹீ ஷீ ஹர் இட்டுன்னெலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கிற நீங்கள் கலாச்சாரத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா நம்மளுக்கு தலை சுற்றிடும். பரவாயில்ல, நம்ம இந்தியாவே நம்மளுக்கு பெட்டர்ப்பான்னு நம்மளுக்கு தோணும். இப்போ இன்றைக்கி நான் ஒரு லேடியாக இருக்கேன், பிறப்பில் நான் ஒரு லேடியாக இருக்கேன். நாளைக்கு நான் வந்து ஆம்பளையாக நான் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா நாளையிலேருந்து நான் ஆம்பளை. எப்படி? நாளையிலேருந்து என்னை எல்லோரும் எப்படி கூப்பிடணும்? வாடா போடா அப்படி தான் கூப்பிடணும். யாராவது என்னைய வாடி சொல்லிட்டாங்கன்னா எனக்கு அது ரொம்ப கஷ்டமாயிரும். இதுதான் அங்கே உள்ள கலாச்சாரம், அந்த தேசத்தில் உள்ள கலாச்சாரம். அதுக்கு அடுத்து வந்த தலைவர்கள் எல்லாம் ஆமாம் நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அப்படி தான் இருக்கணும், அதுக்கு தான் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண வந்திருக்கோன்னு சொல்லி ஓட்டு வாங்கி வின் பண்ணி அந்த தேசம் சீரழிவுக்கு நேராக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த தனி ஒரு மனுஷனா ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் அவருடைய கனெக்ஷன் வித் காட் அவ்வளோ ஸ்ட்ராங். அவர் வந்து காலேஜ் போல 18 வயசோட ஹை ஸ்கூல் முடிச்சுட்டு அதோட அவர் இந்த காரியத்தை ஒரு ஊழியமாக அவர் ஆரம்பித்தார். அதிலிருந்து 31 வயசு வரைக்கும் அந்த ஆள் ஊழியம் செஞ்சார். சத்ரு என்ன பண்ணால் அவருக்கு எதிராக இருக்கிற பக்கத்திலிருந்து தீமையான ஒரு காரியத்தை எழுப்பி அவர் காலேஜ் கேம்பஸாக போய் பேசுவார். ப்ரூவ் மீ ராங் அப்படின்னு சொல்லுவார். என்னை தவறுன்னு நீ வந்து நிரூபி அப்படின்னு ஒரு டென்ட் போட்டு உட்காந்துருப்பார். பசங்கள்லாம் வருவாங்க, நீ எப்படி இப்படி நீ சொல்லலாம், நீ எப்படி அப்படி சொல்லலாம்னா வேதத்துக்கு அடிப்படையில் அவர் பதில் சொல்வார். அவருக்கு முன்னாடி பைபிள் இருக்காது, அவருக்கு முன்னாடி நோட் புக் இருக்காது, அவருக்கு முன்னாடி ஃபோன் இருக்காது, எதுவுமே இருக்காது. அந்த மனுஷன் ஒரு வருஷத்தில் 100 புக்கு வாசிப்பாராம். ஒரு வருஷத்துக்குள்ளே 100 புக்கு. அப்போ அவருடைய நாலேஜ், அவருடைய அறிவு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அவருடைய நோக்கம் எல்லாம் ஒன்று, வாலிபர்களை கிறிஸ்துவுக்கு நேராக கொண்டு வந்துடணும், என் தேசத்தை கிறிஸ்துவுக்கு நேராக நான் கொண்டு வந்துடணும். அப்படி ஒரு காலேஜ் கேம்பஸில் அவர் போய் உட்காந்து ஸ்டார்டிங் ஒரு 15 நிமிஷம் தான் பேசியிருக்காரு. தூரத்துலேருந்து ஒரு ஆள் அவரை கரெக்டாக கழுத்தில் சுட்டு ஆன் த ஸ்பாட். டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, அவருக்கு கண்ணு மூடினது மட்டும்தான் தெரியுமா, அவ்வளோதான். ஒரு நொடியில் அவரோட உயிர் போயிடுச்சு. சத்ரு என்ன நினைக்கிறான், கிறிஸ்துவன் நிற்கக்கூடாது. அதுதான் அவனுடைய நோக்கம். சத்ரு நம்மளுக்கு எதிராக போராட்டம் கொண்டு வரதுடைய ஒரே நோக்கம் என்ன, கிறிஸ்துவன் நிற்கக்கூடாது. இவன் ஆண்டவருக்காக நின்னாதான் இவன் பயங்கரமாக ஒரு சேஞ்சை கொண்டு வரான். அமெரிக்காவில் இப்படி ஒரு மாற்றம் வருதேன்றது சத்ருவுக்கு தாங்க முடியல. அவர் இறந்துட்டார். செப்டம்பர் 10ஆம் தேதி அவர் இறந்துட்டார் 31 வயசில். அவருக்கு 2 குழந்தைங்க, 3 வயசு 1 வயசு. ஆனால் அதுக்கப்புறம் இருக்கிறது தான் சாட்சி. அமெரிக்காவில் இப்போ ஒரு பெரிய சேனை எந்திரிச்சிருக்கு, ஒரு பெரிய சேனை எழும்பியிருக்கு. எல்லாரும் யார், வாலிப பசங்க, வாலிப பிள்ளைங்க. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நான் என் தேசத்துக்கு நான் சார்லி கர்க். ஆமென். அவருடைய சாட்சி ரீட் பண்ணும்போது நம்மளாம் ஆண்டவருக்காக என்ன செஞ்சுருக்கோம், இன்னும் நம்மளாம் கொஞ்சம் கூட நம்ம சாதிக்கலை. நம்ம வேகத்தை அதிகப்படுத்தணும். காலம் கொஞ்சம், நம்ம எவ்வளோ நாள் உயிரோடு இருக்க போகிறோம் நம்மளுக்கு தெரியாது. ஆமென். ஆனால் இந்த யுத்தத்தை ஆண்டவருக்காக நம்ம போராடணும். ஆத்துமாக்களை நம்ம ஆண்டவருக்காக நம்ம ஜெயிக்கணும்.
வாலிபர்களை நம்ம ஆண்டவருக்கு நேராக நம்ம கொண்டு வரணும். அந்த மனுஷன் 31 வயசில் ஆண்டவர் அவருக்கு என்ன கொடுத்தாரோ அவர் அதை செஞ்சுட்டு போயிட்டார். இனி நம்ம கையில் இருக்கு. ஆமென். ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அந்த விதத்தில் தான் அவர் நம்மளை பார்க்குறார். ஆமென். நம்ம கஷ்டப்பட வேணான்னு தான் அவர் நினச்சி நம்மளுக்கு சொல்கிறாரு, இந்த யுத்தம் என்னுடையது, இந்த யுத்தம் என்னுடையது, ஆனால் நீ என் கூட நில்லு, நான் உன் மூலமாக தான் அந்த யுத்தத்தை வெல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆமென். ஆண்டவர் அந்த யுத்தத்தை நம்ம மூலமாக அந்த வெற்றியை கொண்டு வரணும்னு நம்ம ஆண்டவர் விரும்புகிறார். அந்த மனுஷன் அப்படி ஒரு, அவரை குறித்து நான் படிக்க ஆரம்பித்தேன். அவரை குறித்து நான் நிறையா விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். எப்படி வாலிபர்களுக்காக எப்படி நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவரே நம்ம தேசத்தில் ஒரு சார்லிக்கா கூட இல்லையே, அமெரிக்காவுக்காக நீங்கள் ஒரு சார்லிக்காக கொடுத்தீங்க, அவர் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு சேனையை எழுப்பிட்டு அவர் போயிட்டார். அவருடைய இறப்புக்கு அப்புறம் அவர் என்னெல்லாம் ஆசைப்பட்டாரோ, எப்படிலாம் வாலிபர்கள் எழுமணும்னு அவர் ஆசைப்பட்டாரோ, அடுத்த நாள்லேருந்து அது நடந்துச்சு. ஆமென். அவர் ஒரு கோதுமை மணி போல் அவர் இந்த நிலத்தில் அவர் விழுந்திருக்காரு. அதோடைய பலன் அடுத்த நாள்லேருந்து பார்க்குறாங்க. அந்த தேசத்தில் இப்போ ஒரு பெரிய எழுப்புதல் வந்துட்டுருக்கு. ஆனால் நம்ம தேசத்தில் ஒரு சார்லிக்கா கூட இன்னும் எழுமலை. ஆமென். அந்த யுத்தம் ரொம்ப பெருசு. சத்ரு நமக்கு எதிராக செய்கிற யுத்தம் என்னன்னா, ஒரு கிறிஸ்தவன் கூட நிற்கக்கூடாது, சுவிசேஷம் அறிவிக்கப்படக்கூடாது. இதுதான் அவனுடைய நோக்கம். ஆனால் நம்ம சேவிக்கிற தேவன் எப்படி, அவர் இது எல்லாவற்றிற்கும் மேலானவர். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம முதலாவது நம்ம சத்ருவை நம்ம அடையாளம் கண்டு கொள்கிறோம். இரண்டாவது, அந்த யுத்தத்துக்குரிய காரியங்களை நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும். அந்த யுத்தத்தை நம்ம எப்படி போராடணும், அந்த யுத்தத்தை நம்ம போராடணுமா இல்லையா, இந்த யுத்தம் எனக்குரியதா இல்லையா அப்படின்றத ஆண்டவரிடத்துல நம்ம கேட்டு அறிஞ்சிக்கணும். ரெண்டாவது காரியம், ஆண்டவரிடத்துல நம்ம கேட்டு அறிஞ்சிக்கணும். நம்ம இது நிறையா வசனங்கள் இருக்குது, நீங்கள் எழுதணுன்னா எழுதிக்கலாம். நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 1-2, நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம். இதிலெல்லாம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்க யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு வசனம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் வாசிக்கலாம். யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன் என்றார். ஆமென். ஆமென். அப்போ இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணுறாங்க, யோசுவா மரிச்சிட்ட அப்புறம் இப்போ அவங்கள நடத்துறதுக்கு யாருமே அப்படி முன்னாடி இல்லை. அப்போது யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். இப்போ இஸ்ரவேல் ஜனங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அவங்களுக்கு எதிராக கானானியர் என்ன பண்ணுறாங்க, யுத்தம் பண்ண வந்துட்டாங்க. அவங்களுடைய முதல் ஸ்டெப் என்ன, ஆண்டவர் இடத்துல அவங்க முறையிடுறாங்க. ஆண்டவரே, நான் என்ன பண்ணணும், இப்படி ஒரு யுத்தம் எனக்கு எதிராக வருது, இதற்கு நான் என்ன பண்ணணும். இதுதான் நம்மளுடைய முதல் அடியாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட யுத்தம் வந்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய முதல் அடி என்னவாக இருக்கணும், ஆண்டவரே நான் இப்படி ஒரு யுத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் ஃபேஸ் பண்ணுறேன், ஆண்டவரே இதுக்கு நான் என்ன செய்யணும். அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, 2ஆவது வசனம். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார். உங்கள் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு யூதா தான் போகணும். யூதா என்றால் என்ன, சத்தமாக சொல்லுங்களேன். துதி. யூதா என்றால் துதி. ஒரு போராட்டம் வரும்போது நம்ம கர்த்தரிடத்துல அதற்காக நம்ம என்ன செய்யணும்னு நம்ம முறையிட்டு அப்புறம் நம்மளுடைய அடுத்த காரியம், நம்ம செயல்பட வேண்டிய காரியம் என்னன்னா துதி. துதி முன்னாடி செல்லும் போது அந்த இடத்துல கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, ஜெயத்தை தருகிறார். யுத்தத்தில் நம்மளுடைய வேலை ஒன்றே ஒன்று தான், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், பின்னாடி நம்ம துதிச்சிட்டு இருக்கணும். ஆமென். துதியினால நம்மளுக்கு ஜெயம் உண்டு. ஆமென். துதிக்க துதிக்க எதிரி மிரளுவான். துதிக்கிற சத்தம் அவனுக்கு பிடிக்காது, ஏன்னா அது பரலோகத்தில் கேட்டுட்டு இருந்துச்சு அவனுக்கு. அங்கேருந்து அவனை ஆண்டவர் கீழே தள்ளிட்டார். அப்போ அந்த துதிக்கிற சத்தம் கேட்க கேட்க அவனால் அந்த இடத்துல இருக்க முடியாது. அப்போ நமக்காக ஒரு யுத்தம் நம்ம வாழ்க்கையிலன்னு வரும்போகுது,
கர்த்தரிடத்துல நம்ம முறையிடுறோம், ஆண்டவரே இப்படி ஒரு காரியம் வருது, இதற்காக நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஆண்டவரிடத்துல முறையிட்டு அவரிடத்துல நம்ம ஆலோசனை பெற்றுட்டு அப்புறம் அடுத்து நம்ம செய்ய வேண்டிய வேலை துதிங்க, துதிச்சுக்கிட்டே இருங்க. ப்ரைஸ் த்ரூ த ஸ்டார்ம் அப்படின்வாங்க இங்கிலீஷில். அப்படின்னா ஸ்டார்ம்னா புயலின் மத்தியில் நம்ம துதிக்கணுமா. புயலுக்கு முன்னாடியோ புயல் முடிஞ்சிட்டு அப்புறமோ துதிக்கிறதா ஆண்டவர் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லலை. புயலின் மத்தியில் நம்மளை ஆண்டவர் துதிக்க சொல்கிறார். யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும் போது நம்மளை ஆண்டவர் துதிக்க சொல்கிறார். ஆமென் ஆமென். ஜெயத்தை, ஏன்னா எப்படியும் நம்ம ஜெயத்தை தான் பார்க்க போகிறோம். நமக்காக யுத்தம் செய்கிற தேவன் நமக்கு ஜெயத்தை தான் தரப்போகிறார். அந்த தேவனை நம்ம துதிக்கணும். ஆமென் ஹல்லேலூயா. அடுத்த விஷயம், நம்ம நியாயாதிபதிகள் 20வது அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கும். இஸ்ரவேல் புத்திரரான அவர்கள் எழும்பி தேவனுடைய வீட்டிற்கு போய், எங்களில் யார் முந்தி போய் பென்யமீன் புத்திரரோட யுத்தம் பண்ண வேண்டும் என்று தேவனிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு கர்த்தர், யூதா முந்தி போக வேண்டும் என்றார். ஓகே, அடுத்த வசனம் 19. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் காலமே எழுந்து புறப்பட்டு கிபியாவுக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். பின்பு இஸ்ரவேல் மனுஷர் பென்யமீனோட யுத்தம் பண்ண புறப்பட்டு கிபியாவிலே அவர்களுக்கு எதிராக போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். ஆனாலும் பென்யமீன் புத்திரர் கிபியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலில் 22,000 பேரை அன்றைய தினம் தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள். ஓகே, இப்போ என்ன நடக்குது? அவங்க ஆண்டவர் இடத்துல என்ன பண்றாங்க? முறையிடுறாங்க. ஆண்டவர் போன்னு சொல்றாரு. ஆனால் அந்த இடத்துல என்ன நடக்குது? தோத்து போயிடுறாங்க. என்ன நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்க, ஆண்டவர் இடத்துல முறையிட்டு நம்ம போகும்போது நம்மளுக்கு வெற்றி வரும்னு சொன்னீங்க. இந்த இடத்துல என்னது? இவங்க தோத்து போயிடுறாங்க. அடுத்து வாசிக்கலாமே 23வது வசனம். அவர்கள் போய் கர்த்தருடைய சந்நிதியில் சாயங்காலம் மட்டும் அழுது, எங்கள் சகோதரராகிய பென்யமீன் புத்திரரோடு திரும்பவும் யுத்தம் கலக்க போவோமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர், அவர்களுக்கு விரோதமாய் போங்கள் என்றார். மறுநாளிலே இஸ்ரவேல் புத்திரர் பென்யமீன் புத்திரர் கிட்ட சேருகிற பொழுது பென்யமீன் கோத்திரத்தாரும் அந்நாளிலே கிபியாவிலிருந்து அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்து பின்னும் இஸ்ரவேல் புத்திரரில் பட்டயம் உருகிற 18,000 பேரை தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள். ஓகே, இப்போ திருப்பி என்ன நடக்குது? ஆண்டவரிடத்துல அவங்க சாயங்காலம் மட்டும் உட்காந்து அழுது அவங்க என்ன பண்ணுறாங்க? முறையிடுறாங்க. ஆண்டவரே, நீங்கள் தானே சொன்னீங்க நாங்கள் போனோம், ஆனால் நாங்கள் தோற்று போயிட்டோமே. திருப்பி முறையிடுறாங்க. ஆண்டவர் திருப்பி என்ன சொல்கிறாரு? போன்றார். திருப்பி என்ன நடக்குது? சங்கரிக்கப்படுறாங்க. அந்த இடத்துல தோற்று போகிறாங்க. 28வது வசனம் வாசிக்கலாம். ஆரோனின் குமாரனாகிய எலெயாசரின் மகன் பெனகாஸ் அந்நாட்களில் அவருடைய சன்னதியில் நின்றான். எங்கள் சகோதரராகிய பென்யமீன் புத்திரரோட பின்னும் யுத்தம் பண்ண புறப்படலாகாதா என்று அவர்கள் விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர், போங்கள், நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். அடுத்த வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கிபியாவை சுற்றிலும் பதிவிடை ஆட்களை வைத்து 3ஆம் நாளிலே பென்யமீன் புத்திரருக்கு விரோதமாய் போய் முன் 2 தரம் செய்தது போல கிபியாவுக்கு சமீபமாய் போருக்கு அணிவகுத்து நின்றார்கள். அப்பொழுது பென்யமீன் புத்திரர் ஜனத்துக்கு விரோதமாய் புறப்பட்டு. ஓகே, இப்போ நம்ம இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்குறோம்? 3வது தடவையும் அவங்க என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர் இடத்துல முறையிடுறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த தடவை நீ போ, உனக்கு நான் வெற்றியை தருவேன். அதே போல் அந்த தடவை அவங்க போகிறாங்க. கர்த்தர் அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு? அந்த இடத்துல வெற்றியை தருகிறார். தொடர்ந்து இடைவிடாமல் கீப் ஆஸ்கிங், அப்படின்னா கேட்டுக்கொண்டே இருக்கணும். வெற்றி கிடைக்கிற வரைக்கும் கேட்டுக்கொண்டே இருக்கணும். சில நேரம் ஆண்டவர் நம்மளுக்கு சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் அனுமதிப்பார். எதுக்கு? நம்மளை அவமானப்படுத்துறதுக்கு அல்ல, நம்ம கற்றுக்கொள்வதற்கு. ஆமென். நம்ம கற்றுக்கொள்கிறதுக்கு மட்டும் அல்ல, நம்மளுடைய விசுவாசம் வளர்கிறதுக்கு. ஆமென். ஒரு தடவை யுத்தம் தோத்து போயிட்ட உடனே ஆண்டவர் பார்க்குறாரு, என் ஜனம் என் கிட்ட திரும்பி வருமா? இந்த தடவை தோத்து போன மாதிரி தெரியலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது அவங்களுடைய தோல்வி இல்லை. ஏன்னா ஆண்டவர் வெற்றியை தரப்போகிறார். எப்படியும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ண போகிறார்? வெற்றியை தரதான் போகிறார். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல பார்க்குறாரு, என் ஜனம் எனக்கு உண்மையாக இருக்குதா? போராட்டங்கள் வருது, ஒரு யுத்தம் நம்ம தோற்று போயிடுற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. இப்போ ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன், அவர் தான் சொன்னார் செய்யின்னு, அதனால தான் செஞ்சேன். ஆனால் என்ன நடந்துச்சு? இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்க 3 தடவை ஆண்டவர்கிட்ட போகிறாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த 3 தடவை அவங்க யுத்தம் பண்ணாங்க. முதல் தடவை யுத்தம் பண்ணி தோற்று போயிட்டாங்க. எத்தனை பேர் அதில் இறந்துருப்பாங்க?
திருப்பி அவங்க ஆண்டவர் இடத்துல முறையிட்டு என்ன பண்ணுறாங்க, திருப்பி யுத்தத்துக்கு போகிறாங்க. அவங்க என்ன ஆகுறாங்க, தோற்று போயிடுறாங்க. எத்தனை பேர் அந்த இடத்துல சங்கரிக்கப்படுறாங்க. ஆனாலும் அவங்க ஆண்டவருடைய சமூகத்தை என்ன பண்ணல, விடவே இல்லை. ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு ஜெயத்தை தர வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்கள் இடத்துல முறையிடுவோம், நீங்கள் சொல்கிறத நாங்கள் செய்வோம். அநேக யுத்தங்கள் நம்மளுக்கு வரும். தோல்விகள் போல காண்கிற யுத்தம் நம்மளுக்கு தோல்வி இல்லை, அது நம்மளுக்கு பாடம், அது நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், அது நம்மளுடைய விசுவாசத்தை வளர்க்கக்கூடிய ஒரு காரியம். ஆமென். ஆண்டவர் ஏன்னா எதுவுமே நம்மளுக்கு தீமை செய்ய மாட்டார். நான் எப்பவுமே வாலிபர்களுக்கு நான் எடுக்கும்போது நான் இந்த விஷயத்தை ரொம்ப சொல்லுவேன். ஏன்னா சத்ரு நம்ம இருதயத்தில் ஃபஸ்ட்டு போடுற விஷயம், ஆண்டவர் உனக்கு எப்படி பண்ணார் பத்தியா, நீ என்ன ஜெபம் பண்ணுற, நீ என்ன சபைக்கு போகிற, நீ எவ்வளோ விசுவாசமாக இருந்த, இப்போ இது நடக்கும், நீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்த, ஆனால் அது நடக்கலை. உனக்கு ஆண்டவர் நன்மை செஞ்சுருந்தாருன்னா நீ ஆசைப்படுற மாதிரி ஆண்டவர் உனக்கு என்ன பண்ணியிருக்கணும், செஞ்சுருக்கணும். ஆனால் ஆண்டவர் செய்யலை பத்தியா அப்படின்னு அந்த ஒரு நெகட்டிவ் விஷயத்தை சத்ரு வாலிபர்களுடைய இருதயத்துலேருந்தே போட ஆரம்பிப்பான். வாலிப பிரயாத்திலேருந்தே போட ஆரம்பிப்பான். ஆண்டவரை கிட்டி நெருங்கி நேசிக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே போக விட மாட்டான். ஏதாவது ஒரு தீமை ஒன்று நடந்துருச்சுன்னா உடனே நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுறோம், எப்படி பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா, திட்டுவோம். அவ்வளோ க்ளோஸ் நம்மலாம் ஆண்டவர் கூட. உங்கள்கிட்ட நான் பேச மாட்டேன் போங்க அப்படின்னு எத்தனையோ நாள் பைபிள் வாசிக்க மாட்டோம், எத்தனை நாள் ஜெபம் பண்ண மாட்டோம். அது யாருக்கு அது நஷ்டம், ஆண்டவருக்கா? ஐயோ இன்றைக்கி என் பிள்ளை வந்து என்கிட்ட பேசலையே, ஆண்டவர் இப்படி தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருப்பாரா? இல்லை. ஆனாலும் அவர் கிருபையுள்ள தேவன் உங்களுக்காக காத்திருப்பார். நீங்கள் திரும்பி வர வரைக்கும் அவர் என்ன பண்ணுவார், காத்திருப்பார். ஆனால் வாழ்க்கையில் தீமை போல காணப்படுகிற விஷயம் எல்லாம் நம்ம நன்மைக்காக தான். ஆமென். தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன் அவர் எப்போவுமே நமக்கு இவளுக்கு நான் தீமை செய்யணும்னு நம்ம ஆண்டவர் என்னைக்குமே யோசிக்க மாட்டார். தீமையாய் உங்களுக்கு தோன்ற காரியம் உங்களுக்கு நடக்குதுன்னா உங்கள் வாயை திறந்து நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும், எனக்கு என்னுடைய ஆண்டவர் தீமை செய்ய மாட்டார். ஆமென். எனக்கு என்னுடைய ஆண்டவர் தவறு செய்ய மாட்டார். நான் ஹர்ட் ஆகணும், நான் காயப்படணும்னு எனக்கு என்றைக்குமே ஆண்டவர் எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டார். ஆமென். அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த நேரம் அது தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இது தோல்வி போல தெரியுதே, ஆனாலும் நான் ஆண்டவர்கிட்ட போவேன். இந்த விஷயம் திருப்பி தோல்வி போல தெரியுது, ஆனாலும் நான் ஆண்டவர்கிட்ட முறையிடுவேன். அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்குறத அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணலை, விடவே இல்லை. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன விஷயம் பார்த்தோம், முதலாவது நம்ம சத்ருவை நம்ம அடையாளம் கண்டுகொள்ளணும். நம்ம சத்ரு மாம்சமோ ரத்தமோ இல்லை, அநேக ரேங்கில் நம்மளுக்கு எதிராக சத்ரு என்ன பண்ணுறான், யுத்தங்களை கொண்டு வருகிறான். அப்போது நம்ம சத்ரு யார், எப்படிப்பட்டவன் நம்ம அடையாளம் கண்டு கொண்டுட்டோன்னா, நம்ம சேவிக்கிற தேவன் அந்த ரேங்க்குக்கு எல்லாம் மேலே இருக்கிற ஒரு தேவன். ஆமென். நம்ம எபேசியரில் வாசித்தோம், அந்த துரைத்தனங்கள் அந்த அதிகாரங்களுக்கு எல்லாம் மேலே இருக்கிற ஒரு தேவன் தான் நமக்காக யுத்தம் பண்ணுறார். ஆமென். அப்போ சத்ரு யாருன்னு நமக்கு தெரியும், நம்ம பக்கம் இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னோ நம்மளுக்கு தெரியும். இரண்டாவது விஷயம், கர்த்தரிடத்துல ஒவ்வொரு பேட்டில் ஒவ்வொரு யுத்தத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரிடத்துல முறையிடணும். ஆண்டவரே, இது எந்த நோக்கத்தோடு என் வாழ்க்கையில் வந்திருக்கு, இது எந்த நோக்கத்தோடு இதை நீங்கள் அனுமதிச்சிருக்கீங்க. ஆண்டவர் அனுமதிக்காமல் நம்ம வாழ்க்கையில், சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன், ஆண்டவர் அனுமதிக்காமல் நம்ம வாழ்க்கையில், நீங்கள் இன்னும் டவுட்டில் தான் இருக்கீங்க. நான் சொல்லுவேன், கர்த்தர் அனுமதிக்காமல் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. ஆமென். யோபுவை தொடுறதுக்கு முன்னாடி கூட சத்ரு எங்கே போய் பர்மிஷன் கேட்டான், அவனுக்கு தெரியும் அவர் சொல்லாமல் அவனால் யோபுவை கிட்ட கூட போக முடியாது. ஆமென். யோபுக்கு வந்த போராட்டம்லாம் நம்ம பார்த்தோன்னா நம்மலாம் வந்து எங்கேயும் அவர் பக்கம் கூட நம்மலாம் இல்லை. அவருக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க? 10 பிள்ளைங்க. பைபிள் குவிஸ் இப்போ நடக்குது, உங்களெல்லாம் தூக்கத்துலேருந்து எழுப்புறதுக்கு. யோபுவுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க? 10 பிள்ளைங்க. கன்ஃபார்மா? அந்த வாதையெல்லாம் வந்து அந்த பிரச்சனைலாம் வந்து அதுக்கப்புறம் எத்தனை இருந்தாங்க? 20. அவருக்கு ரெட்டிப்பாக தானே ஆண்டு கொடுத்தாரு. குழந்தை மட்டும் ரெட்டிப்பாக தெளிவாக இருக்காங்க. குழந்தை மட்டும் ரெட்டிப்பாக கொடுக்கு. ஓகே, சூப்பர்.
எல்லாரும் தெளிவாக இருக்கீங்க, ஒருத்தவங்க தெளிவாக இருக்காங்க. ஓகே, யோபுவுக்கு 10 பிள்ளைங்க இருந்தாங்க. இப்போது இந்த காலத்தில் நம்ம பார்க்குறோன்னா நிறைய பேருக்கு என்ன ஆகுது, அபார்ஷன் ஆயிடுது. அந்த குடும்பம் எப்படி இருக்குது, அவங்க அதிலிருந்து மேற்கொண்டு வரணும்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம். அதுவும் அதை விட ரொம்ப கொடூரமான விஷயம் என்னென்னா, பிறந்து இறந்தது குழந்தைங்க. அவங்க அதை பெற்று அவ்வளோ வேதனையோடு பெற்று கையில் எடுத்து டாக்டர் கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க, குழந்தை இறந்துச்சு. அது எப்படி வேதனை. ஆனால் யோபு 10 பிள்ளைங்களும் வளர்த்து அவங்க வந்து சந்தோஷமாக இருந்த ஒரு இடம், அவங்க வீட்டில் எல்லாரும் விருந்து வச்சு சந்தோஷமாக இருந்தாங்க. 10 பேரையும் இழந்தார். அது எப்படிப்பட்ட ஒரு யுத்தம். ஆனால் அவருக்கு தெரிஞ்சிச்சு அது மாம்சமோ இரத்தமோ இல்லை. அதனால தான் அவர் பக்கம் யார் நிற்கிறாரோ, யோபு பக்கம் யார் நிற்கிறாரோ அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சதுனால தான் அவரால் நிற்க முடிஞ்சிச்சு. ஆமென், ஆமென். கர்த்தர் இடத்துல முறையிடுறாரு. அவருடைய சஞ்சலங்களையோ வியாகுலங்களையோ அவர் கர்த்தர் இடத்துல சொல்கிறாரு. ஆனால் வசனம் என்ன சொல்லுது, அவர் ஒரு நாள் கூட அவர் ஆண்டவரை மறுதளிக்கலை. ஆமென். இப்போலாம் நம்ம பிரச்சனை வந்தோன்னே என்ன தெரியுமா பண்ணுறோம், ஃபஸ்ட்டு அதுக்கு பக்கத்தில் வரைக்கும் போயிடுறோம். மறுதளிக்கிறதுக்கு பக்கத்தில் வரைக்கும். நீங்கள் மறுதளிக்கிறீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் மறுதளிச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி இங்கே இருக்க மாட்டீங்க. ஆமென். திருப்பி நீங்கள் அவரை தேடி வந்திருக்கீங்க. அப்போ மறுதளிக்கிற பக்கம் வரைக்கும் என்ன அவர் ஆண்டவர் என்ன, சரி வார்த்தையாக சொன்னால் தானே தப்பு என்ன, ஆனால் இருதயத்தில் வார்த்தை சென்டென்ஸாக வந்துகிட்டு இருக்கோம். ஒரு விஷயம் நமக்கு நடக்கும்போது நம்ம அவ்வளோ கிட்ட போயிடுறோம். நம்ம விசுவாசம் எப்படி இருக்குது, அதை விட நம்முடைய ஆண்டவர் பற்றி நம்மளுக்கு எவ்வளோ தெரியுதுன்றது அதில் தெரியுது. நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன், ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன்னு இன்றைக்கி நம்மளால் சொல்ல முடியுமா? அதை ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சாதான் யுத்தம் என்னுடையதுன்ற போது நம்ம நம்பிக்கையோடு அவர் கையில் விட்டுட்டு உட்கார முடியும். செஞ்சிருவீங்களா, நடந்துருமா, இவ்வளோதான் டைம் இருக்குது, இத்தனை மாதத்தில் செய்வேன்னு சொன்னீங்களே, ஐயோ 10 நாள் தான் இருக்கே, என்ன பண்ணுவீங்க, செஞ்சிருவீங்களா? ஆண்டவர் நினைப்பார், ஏன்பா நான் தான் சொல்லிட்டேன் நான் செஞ்சிருவேன். குறித்த காலத்தில் தரிசனம் நிறைவேறும். அவர் நமக்கு சொல்லியும் நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கோங்க, சொல்லியும் இருப்பாரோ, வசனித்தும் சொல்லுங்களேன், நிறைவேற்றா இருப்பாரோ, இருப்பாரா? இருக்க மாட்டார். கேள்வி கேட்காதீங்க அவரை. அவருக்கு மனசு கஷ்டமா, ஐயோ என் பிள்ளை இன்னும் என்னை நம்ப மாட்டேந்தே, இவ்வளோ காரியங்கள் நான் செஞ்சும் என் பிள்ளை என்னை டவுட் பண்ணுதே. ஆமென். அவரிடத்துல முறையிடுங்க, ஆண்டவரே இந்த விஷயம் எனக்கு ஒன்று நடக்குது, இதோடைய நோக்கம் என்ன, இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளணும், இதை என் வாழ்க்கையில் எதுக்காக நீங்கள் அனுமதிச்சிருக்கீங்க ஆண்டவரே, இது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் இதன் மூலமாக உங்கள் நாம மகிமைப்படணும். ஆமென். 10 பேர் பார்க்குறவங்க சொல்லணும் எப்படி இது நடந்துச்சு. அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், வாயை திறந்து சொல்லணும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக இதை வாய்க்க பண்ணினார். ஆமென். அது எந்த இடமா இருக்கட்டும். எவ்வளோ நாள் நம்ம இருக்க போகிறோம், எவ்வளோ நாளும் இருக்க போகிறோம். அதுக்குள்ளே ஒன்று நம்ம போயிடுவோம், இல்லை ஆண்டவர் வந்துடுவார். அதுக்கப்புறம் நம்ம வந்து எத்தனை பேருக்கு நம்மளுக்கு சொல்ல வாய்ப்பு இருந்துச்சு, எத்தனை இடத்துல நம்ம சாட்சியாக நிற்க வாய்ப்பு இருந்துச்சு, கூச்சப்பட்டுக்கிட்டு நம்ம சொல்லலை. அவங்க என்னை என்ன நினச்சிப்பாங்க, எங்களுடைய நட்பு போயிருமோ, எங்களுடைய உறவு போயிருமோ அப்படின்னு எத்தனையோ இடத்துல நம்ம வாய மூடிட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறது தான் நம்ம யுத்தம். ஆமென். மீதியை அவர் பார்த்துப்பார். மீதி யுத்தங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துப்பார். நம்ம ஒவ்வொரு நாளும் போராடி நம்ம நோக்கி போகிற ஒரு காரியம் என்ன, நான் கர்த்தருக்காக நிற்கணும், அவருக்காக நான் சாட்சியாக இருக்கணும். ஆமென், ஆமென். இப்போ நம்ம வந்து சில காரியங்களை பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். இதில் நம்முடைய பங்கு என்ன, இந்த யுத்தத்தில் நம்முடைய பங்கு என்ன? முதலாவது வாசிக்கலாம், எபேசியர் 6வது அதிகாரம் 13 அந்த வசனம் உங்க எல்லாருக்குமே தெரியும். என்ன வசனம் அது? ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகே, என்ன பண்ணணும்? தேவனுடைய
சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளணும். பி ரெடி, ஆயத்தமாக இருங்க. யுத்தத்துக்கு எப்பவுமே எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும். அந்த 18வது வசனம் வரைக்கும் வாசிச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு எப்படி நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும்னு கற்றுத்தரார். விசுவாசம், ரைச்சியஸ்னஸ், நீதி, உண்மை, நேர்மை, சுவிசேஷத்தை எடுத்து செல்கிற பாதங்கள். அப்போது எல்லா விதத்துலேயும் அந்த யுத்தத்தை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும். நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 31வது வசனம் வாசிக்கலாம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென், ஆமென். ஆண்டவர் ஏன் இந்த விஷயத்தை இந்த இடத்துல வந்து குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும்னு எழுதியிருக்காரு? ஜெயம் கர்த்தரால தான் வரும். ஆனால் நம்மளுடைய இதில் பங்கு என்ன? ஆயத்தப்படணும். குதிரை வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அப்படியே இருந்துக்கிட்டு திடீர்னு யுத்தம்னு எந்திரிச்சு ஓடினா அந்த குதிரையால் ஓட முடியுமா? தொப்பை வந்துடும், முட்டு வலி வந்துடும், தலைவலி வந்துடும், எல்லாம் வந்துடும். ஓடும்போதே சொல்ல, ஆண்டவரே என்னால் முடியலப்பா என்னை ஓட வைக்கிறீங்கன்னு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எப்பவும் ஆயத்தமாக இரு. ஆமென். யுத்தம் எப்போனாலும் வரும். ஆனால் நம்மளுடைய பங்கு என்ன இதில்? அந்த யுத்தத்துக்காக எப்பவுமே நம்ம எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும். 2வது விஷயம், சுய பலத்தின் மேலே சாயாமல். ஆமென், ஆமென். நம்ம வந்து சில விஷயங்கள் பைபிளில் வந்து சில இன்சிடென்ட்ஸ் இருக்குது, சில காரியங்கள் இருக்குது. ஒரு இடத்துல நம்ம யோசுவாவில் நம்ம 7வது அதிகாரத்தில் பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனங்க வந்து ஆயி பட்டணத்துக்கு எதிராக அவங்க என்ன பண்ணுறாங்க? யுத்தத்துக்கு அவங்க போகிறாங்க. ஆனால் அவங்களுடைய சுய பிளான்ஸ், சுய ஸ்ட்ராட்டஜி, சுய திட்டங்கள், இப்படி போகணும், இப்படி செய்யணும், இப்படி பண்ணணும், சுய பலத்தோடு அவங்க போகும்போது அந்த இடத்துல அவங்க என்ன ஆகுறாங்க? தோற்கடிக்கப்படுறாங்க. அதே இது நம்ம பார்க்குறோம் சவுலுடைய வாழ்க்கையில். நம்மளுக்கு தெரியும், சவுல் ஒரு தேசத்துக்கு பிலிஸ்தியருக்கு எதிராக அவர் என்ன பண்ண போகிறாரு? யுத்தம் பண்ண போகிறாரு. சாமுவேல் என்ன சொல்கிறாரு? நான் வருவேன், நான் பலியிடுவேன், உனக்காக ஆண்டவர் இடத்துல நான் ஜெபம் பண்ணுவேன், அந்த ஆசீர்வாதத்தோடு நீ போகணும். சவுல் என்ன பண்ணார்? ஆனால் அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஓரளவு ஒரு நியாயம் இருக்க மாதிரி இருக்கும். என்னன்னா, அவர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கார், வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க சாமுவேலுக்காக. ஆனால் சாமுவேல் வர லேட் ஆகுது. மக்கள் என்ன ஆகுறாங்க? சிதறடிக்கப்படுறாங்க, போகிறாங்க. சவுல் என்ன நினச்சிட்டாரு? ஐயோ எல்லாரும் போகிறாங்க, எல்லாரும் நான் வச்சுக்கணுமே அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு? எடுத்துகிட்டு வாங்க, பலியெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, நானே பண்ணுறேன் அப்படின்ட்டார். அந்த இடத்துல சவுல் தோல்வியை சந்திக்கிறார். அப்போது 2வது விஷயம், அந்த இடத்துலையும் அவர் வந்து தன்னுடைய சுய புத்தி, சுய அறிவில் அவர் என்ன பண்ணுறாரு? சுயமாக ஒரு முடிவெடுத்து ஆண்டவருடைய காரியத்தை, ஆண்டவருடைய அடிப்படையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு? அவர் அதை வந்து அதை நெக்லெக்ட் பண்ணுறாரு. அந்த விஷயத்தை அவர் வந்து தள்ளி வைக்கிறார். 3வது ஒரு விஷயம், இஸ்ரவேல் ஜனங்க வந்து பிலிஸ்தருக்கு எதிராக ஒரு யுத்தத்துக்கு போகிறாங்க. அவங்க என்ன பார்க்குறாங்க? எங்கெங்கெல்லாம் வந்து ஆர்க் ஆஃப் கவர்னன்ட், அது என்ன சொல்லுவாங்க? உடன்படிக்கையின் பெட்டி. எங்கெல்லாம் உடன்படிக்கையின் பெட்டி இருக்கோ அங்கெல்லாம் வெற்றி வருது அப்படின்னு அவங்க கொஞ்ச நாள் பார்த்துட்டே வராங்க. ஒரு யுத்தத்துக்கு அவங்க போகிறாங்க, அவங்க தோக்குறாங்க. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஓகே, உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வா, அதை எடுத்துகிட்டு போனோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெயிச்சிருவோம். என் கையில் பைபிள் வச்சுட்டே நான் தூங்கினேன்னா நான் எப்படிப்பட்டவன்? பைபிளை நான் தலைமாட்டில் வச்சுட்டு தூங்கினேன்னா யுத்தம் வெல்ல முடியாது, திறந்தால் தான் வெல்ல முடியும். பாக்கெட் பைபிள் வச்சுருக்கிறதுனாலையோ, சிலுவை போட்டுக்கிறதுனாலையோ, இல்லை வீட்டில் பெரிய பெரிய வசனம் தொங்க விடுறதுனால மட்டும் யுத்தத்தை நம்மளால் வெல்ல முடியாது. அது நம்மளுக்கு வந்து ஒரு எப்படி சொல்ல, தாயம்லாம் கட்டிக்குப்பாங்கள்ல, அவங்களுக்கு அது பாதி பேருக்கு அதோடைய அர்த்தமே தெரியாது. கட்ட சொன்னாங்க, கட்டிக்கிட்டாங்க. நம்மளும் நிறைய நேரம் பைபிள் அப்படி தான் வச்சுருக்கோம். பைபிள் எடுத்து இப்படி பைபிள் எடுத்து முத்தம் கொடுத்துட்டா ஆண்டவர் நம்ம மேலே எப்படி இருப்பார்? பிரியமாக இருப்பார். பைபிளை வந்து தூசிப்படாமல் தொடச்சி வச்சுக்கிட்டா ஆண்டவர் நம்ம மேலே எப்படி இருப்பார்? சர்ச்சுக்கு மறக்காமல் ஃபோனில் பைபிள் பார்க்காம இந்த பைபிள் எடுத்துகிட்டு வந்தால் ஆண்டவர் என் மேலே பிரியமாக இருப்பார்? இல்லவே இல்லை. இதெல்லாம் மட்டும் பண்ணோன்னா என்றைக்கும் நம்ம யுத்தத்தை வெல்ல முடியாது. திறங்க, படிங்க, அதில் தான் ஆயுதம் இருக்குது. ஆமென். 3வது கடைசி விஷயம், கொலோசியர். எல்லாரும் திறந்துக்கலாமா? கொலோசியர் 2வது அதிகாரம் 15வது வசனம். கொலோசியர் 2வது அதிகாரம் 15வது வசனம்.
துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். 14வது வாசிங்க. நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆமென். நம்முடைய வெற்றி, நம்முடைய யுத்தத்துடைய வெற்றி நம்ம செய்கிற கிரியைகளில் இல்லை. அவர் ஏற்கனவே நமக்காக செஞ்சிட்டதுல தான் நம்மளுடைய வெற்றி இருக்கு. ஆமென், ஆமென். அவர் நமக்காக யுத்தத்தை வென்றுட்டார். அனுதின வாழ்க்கையில் அந்த வெற்றியை ஏற்றுக்கொள்வதும் அந்த வெற்றியை நம்ம கையில் எடுத்துக்கொள்வதும் நம்மளுடைய வேலை. நம்முடைய கிரியை, நான் இப்படி இருக்கிறதுனால, நான் இப்படி செய்கிறதுனால, நான் இப்படி ஊழியத்தில் இருக்கிறதுனால, நான் இப்படி அநேகரை நான் சப்போர்ட் பண்ணுறதுனால, இதனால என்னுடைய வாழ்க்கையில் வருகிற யுத்தங்களை நான் வெல்ல முடியுமா அப்படின்னா இல்லை. நம்முடைய கிரியைகளினால இந்த யுத்தங்களை நம்மளால் வெல்ல முடியாது. அவர் நமக்காக ஏற்கனவே செய்து வைத்த காரியம் இது. எல்லா துரைத்தனங்களும் இந்த காரியத்தை எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு? வெற்றி சிறந்துட்டார். அந்த வெற்றியை நம்ம கையில் எடுத்துக்கொள்ளணும், அவ்வளோதான். ஆமென். இதில் நம்மளுடைய பங்கு என்னன்றதில் நான் 3 விஷயம் சொன்னேன். முதலாவது விஷயம், பி ரெடி, ஆயத்தமாக இருக்கணும். யுத்தம் எப்போ வந்தாலும், எப்படிப்பட்ட யுத்தமானாலும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம், அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். நம்ம ஆயத்தமாக இருக்கணும். எப்படி ஆயத்தமாக இருக்கணும்? வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும். ஆமென். சர்வாயுத வர்க்கத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும்? அணிந்து கொள்ளணும். அப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். 2வது விஷயம், சுய சக்தியின் மேலே என்ன பண்ணக்கூடாது? சாயக்கூடாது. அநேக நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்க அவங்க சுய காரியங்களின் மேலே அவங்க சாய்ந்து கொண்டும் போது அவங்க தோல்வியை தான் கண்டாங்க. ஆண்டவரே, இதில் நான் இல்லை, என்னுடைய அறிவோ என்னுடைய பலனோ என்னுடைய காரியங்கள் இல்லை, உங்களிடத்துலேருந்து எனக்கு அந்த வெற்றி வேணும். ஆமென். 3வது விஷயம், நம்ம கிரியையினால் நம்ம இந்த யுத்தத்தை வெல்ல முடியாது. அவர் நமக்காக செய்த அந்த கிரியையினால தான் நம்ம வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் நமக்காக வென்று விட்டார். அவர் நமக்காக யுத்தத்தை ஜெயிச்சிட்டார், மரணத்தை ஜெயிச்சிட்டார், பாதாளத்தை வென்றுட்டார். அந்த வெற்றியை கையில் எடுக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. ஆமென். நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடலாமா? இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டிருக்க காரியம், யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். பயப்படவோ கலங்கவோ வேண்டாம். நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவன், நமக்காக வெற்றி சிறக்கிற ஒரு தேவன் அவர். இன்றைக்கு அவர் சொல்கிறார், நம்ம எப்படிப்பட்ட யுத்தங்களை நம்ம போராடிட்டு இருந்தாலும் இன்றைக்கி பரவாயில்ல. இந்த நேரம், இப்போ நீங்கள் வந்திருக்க நேரம் கூட உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய யுத்தம் போய்கிட்டு இருக்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு தான் இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருப்போம் அவருடைய சமூகத்தில். ஆனால் இன்றைக்கி நீங்கள் திரும்பி போகும்போது சொல்லுங்கள், ஆண்டவர் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்கிறார், அந்த யுத்தம் எல்லாம் என்னுடையது, அதை நான் பார்த்துக்கொள்வேன். அதோடைய வெற்றி கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. ஆமென். அவருடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் நம்ம அந்த வெற்றியை பெற்றுக்கொண்டு நம்ம போகணும், அவ்வளோதான். அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கறது பலிகளோ வேற எந்த காரியமோ இல்லை. அவரை நம்பணும், அவரை விசுவாசிக்கணும். அவர் எப்படிப்பட்டவர்ன்றவரை நம்ம அறிந்து கொள்ளணும். நம்ம எப்படிப்பட்ட தேவனை நம்ம சேவிக்கிறோம், எப்படிப்பட்ட தேவனை நம்முடைய தெய்வமாக நம்ம கொண்டு இருக்கிறோம், அதை அவர் ரொம்ப விரும்புகிறார். அவரை பற்றி நம்ம அறிஞ்சு கொள்ளணும், அவரை நம்ம அதிகமாக தெரிஞ்சு கொள்ளணும், புரிஞ்சுக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அவரை அதிகமாக நம்ம அறிந்து கொள்கிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அவரை அதிகமாக நம்ம தெரிஞ்சு கொள்கிறோமோ, அவர் யாருன்னு நம்ம உணர்கிறோமோ, அன்னைக்கு நம்மளுக்கு தெரியும் யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், என்ன யுத்தமாக இருக்கட்டும் அது என்னுடையது, என்னுடைய கரத்தில் கொடுத்துரு, நீ ஆயத்தமாக மட்டும் இரு. உன்னை கொண்டு தான் அந்த யுத்தத்தை வெல்லணும்னு கர்த்தருடைய சித்தம். ஆமென். ஒரு மேஜிக்கோ இல்லை வானத்துலேருந்து ஒரு காரியம் நடந்தோ அந்த யுத்தத்தை ஆண்டவர் வெற்றி உங்களுக்கு தரமாட்டார். உங்கள் மூலமாக, உங்கள் கரத்தின் செய்கையினால, நீங்கள் உலகம் அதை பார்க்கும்போது எப்படி தெரியும், நீங்கள் அந்த யுத்தத்தை வென்ற மாதிரி தான் தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியும் அந்த யுத்தத்துடைய வெற்றி யாரு கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, இன்னைக்கு என்னோடு நீங்கள் பேசினதற்காக நன்றி அப்பா.
ஆண்டவரே அநேக நேரம் அநேக யுத்தங்களை நாங்கள் எங்களுடைய கரத்தில் எடுத்து அதை நாங்கள் ஆண்டவரே வெல்கிறதற்கோ வெற்றி சிறக்கிறதற்கோ நாங்கள் போராடுகிறோம்ப்பா. அநேக நேரம் நாங்கள் தோல்வி அடைகிறோம் ஆண்டவரே. அப்போ அநேக நேரம் உமக்கு சாட்சியாக இல்லாதபடி காரியங்களை நாங்கள் செஞ்சுறோம்ப்பா. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நீங்கள் எங்களோடு இடைப்பட்டீங்க ஆண்டவரே. அன்றைக்கு எப்படி தாவீது சொன்னாரோ யுத்தம் கர்த்தருடையது என்று சொன்னாரோ அதே வசனத்தை இன்னைக்கு நாங்கள் எங்கள் கரத்தில் எடுத்துக்கொள்கிறோம்ப்பா. எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் ஆண்டவரே, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் அப்பா. எங்கள் பாரங்கள், சுமைகள், எங்கள் யுத்தங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் உங்கள் பாதத்தில் இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன், என்னுடைய யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். என்னுடைய பாரங்கள், சுமைகள் எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறேன்ப்பா. எப்படிப்பட்ட யுத்தமாக இருக்கட்டும்ப்பா, அந்த யுத்தம் கர்த்தருடையது. நாங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், அவிசுவாசத்தோடு நாங்கள் இருக்க வேண்டாம். வெற்றி சிறந்த தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். வெற்றி சிறந்த தேவனை எங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம்ப்பா. கர்த்தர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஜனங்களுடைய யுத்தங்களை எல்லாம் கர்த்தர் நீர் மாற்றி போடுவீராகப்பா. ஒரு வெற்றியை கர்த்தர் தருவீராக. அவர்களுடைய கண்கள் அப்பா அந்த வெற்றியை காணும்படி செய்யும் ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் உலகில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தரை பார்த்து சொல்லுங்க, யுத்தம் கர்த்தருடையது.